ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். விஸ்வம் பஷ்யதி காரியகாரணதயா ஸ்வஸ்வாமி சம்பந்ததः சிஷ்யாச்சாரியதயா ததைவ பித்ருபுத்ராத்யாத்மனா பேததः ஸ்வப்னே ஜாகிருதி வாய ஏஷ புருஷோ மாயா பரிப்ராமிதः தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தின் 8வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கராச்சாரியா தட்சிணாமூர்த்தியை பார்த்து பிரார்த்தனை செய்கிறாராம், நமக்கு சொல்ல வராராம் ஒரு விஷயத்தை. அது என்ன என்றால், இந்த உலகத்தில் எல்லாமே வேறுபட்ட மாதிரி இருந்தாலும், அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவர் ஒரு மாதிரி இருக்கார், 2 நபர்கள் எடுத்துட்டு இவர் ஒரு மாதிரி இருக்கார், இவர் வேறு மாதிரி இருக்கார். அதனால் இவரும் அவரும் வேறு வேறு, இவர் 2 பேருமே ஒன்று அல்ல, 2 பேருமே சமம் அல்ல என்று சொல்றாலே அது எல்லாமே மாயையின் விளைவாக தான் இருக்கு என்பதை அழகாக சுருக்கமாக இந்த ஸ்லோகத்தில் சொல்றாராம் அவர். இந்த ஸ்லோகத்தில் அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், விஸ்வம் பஷ்யதி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்ததா. விஸ்வம் பஷ்யதி, அதாவது இந்த பிரபஞ்சத்தில், விஸ்வத்தில், இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய டிஃப்ரென்சஸாக இருப்பது, வேற்றுமைகளாக இருப்பது என்னென்ன என்றால், ஒரு உதாரணத்திற்கு காரிய காரணத்தையா, அதாவது செய்பவரும் அந்த செய்பவரின் செயலால் வரும் அந்த பலனும் ரெண்டுமே வேறு வேறு என்று சொல்றார். இப்போ செய்பவர் அவர் செய்யறதுலேருந்து வரும் அந்த பலன் ரெண்டுமே வேறு தான், ரெண்டுமே சமம் என்று சொல்ல முடியாது. அதனால் செய்பவர் அவர் செய்யும் அந்த செயலிலிருந்து வரும் பலன் காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்ததா. ஸ்வ சொந்தக்காரராக இருப்பவர், சுவாமி அதாவது இந்த சொந்தக்காரரும் அவருக்கு சொந்தமாக இருக்கும் விஷயமும் சமம் அல்ல என்று சொல்லலாம். என்றால் அவர்தான் அவருக்கே சொந்தமானவர் என்று சொல்ல முடியாது. அவர் சொந்தக்காரர் என்று சொன்னால் அவர் ஏதோ ஒரு விஷயத்திற்கு, இப்போ செல்வத்திற்கு சொந்தக்காரர் என்று சொல்லலாம், இவ்வளவு வீடுகளுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லலாம். அதனால் சொந்தக்காரருக்கும் சொந்தத்துக்கும் சமானம் இல்லை, ரெண்டுமே சமம் அல்ல, ரெண்டுமே வேறு வேறு என்று சொல்றான். ஸ்வஸ்வாமி சம்பந்ததா சிஷ்யாச்சாரியதையா, ஒரு சிஷ்யனும் ஆச்சாரியனும் சமம் அல்ல. ஒரு குருவும் சொல்லிக் கொடுக்குற குருவும் சொல்லிக் கொடுக்கறதை கேட்டு கத்துக்கிற சிஷ்யனும் வேறு வேறு, 2 பேருமே சமமாக இருக்க முடியாது. சிஷ்யாச்சாரியதையா ததைவ பித்ருபுத்ராத்யாத்மனா பேததா, அது போலவே தான் பித்ரு புத்திராத்யாத்மனா, ஒரு தந்தையும் அவரோட மகனும் சமம் அல்ல, 2 பேரும் வேறு வேறு. தந்தையும் மகனும் 2 பேருமே ஒண்ணுதான் என்று சொல்ல முடியாது. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் செய்பவரும் அந்த செயலிலேருந்து வரும் பலனும் வேறு வேறு என்று சொல்றார். அதே மாதிரி சொந்தக்காரனும் அவருக்கு சொந்தமாக இருக்கும் பொருளும் அந்த சொந்தமாக இருக்கும் விஷயமும் வேறு வேறு என்று சொல்றார். அது போலவே ஒரு சிஷ்யனும் தன்னோட ஆச்சாரியனும் வேறு வேறு என்று சொல்றார். ஒரு அப்பாவும் தன்னோட பிள்ளையும், தந்தையும் தன்னோட புதல்வனும் வேறு வேறு என்று சொல்றார். ஆனால் உண்மையாக நிஜத்தில் பார்த்தோம் என்றால் இது எல்லாமே சமம்தான், எல்லாமே ஒன்றுதான் என்று சொல்றார். என்றால் இப்போ சிஷ்யன் ஆச்சாரியன் உதாரணத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், ஆச்சாரியனுக்குள்ளேயும் அதே ஆத்மா தான் இருக்கிறது, சிஷ்யனுக்குள்ளேயும் அதே ஆத்மா தான் இருக்கு. ஆச்சாரியனுக்கு அந்த தேகத்தில், அந்த ஒரு சரீரத்தில் அந்த ஞானம் இருக்கலாமே தவிர, அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் இருக்கலாமே தவிர, அதை தவிர அந்த ஒரு விஷயத்தை தாண்டி அவர் எந்த ஒரு விஷயத்திலும் வேறுபட்டவர் கிடையாதாம் அந்த சிஷ்யனை தாண்டி. ஆனால் சிஷ்யனை காட்டிலும் ஆச்சாரியனுக்கு ஞானம் அதிகமாக இருக்கே தவிர, அதை காட்டிலும் அதை தவிர வேற எந்த ஒரு விஷயத்திலும் வேற்றுமை இல்லையாம் சிஷ்யனுக்கும் ஆச்சாரியனுக்கும். அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டான் என்றால் இந்த சிஷ்யனும் ஆச்சாரியனும் சமமாகிடலாம் என்று சொல்றார். அது போலவேதான் உண்மையாகவே இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பார்க்கக்கூடிய வேற்றுமைகள் எல்லாமே ஒற்றுமைகளாக மாறுமாம். எப்பொழுது என்றால் அந்த பகவான் யார் என்று உணரும் போதுதான். அந்த பகவானும் நாமும் வேறல்ல என்று புரிந்து கொண்டால், நாமும் மற்ற பிறவைகளும் வேறல்ல என்று புரிந்து கொண்டால், நம்ம எல்லாருமே அந்த பகவானுக்கு சமம்தான் என்று புரிந்து கொண்டால், அந்த சமயத்தில் தான் அந்த பகவானை நமக்குள்ள நம்மளால் பார்க்க முடியுமா, அந்தராத்மாவாக பார்க்க முடியுமா. இப்படி அந்தராத்மாவாக அந்த பகவானை பார்க்கும்போது, அந்த கடவுளை பார்க்கும்போதுதான் உண்மையான பரமானந்தம் நமக்கு கிடைக்கும். இப்படிதான் மகா யோகிகள் அந்த மாயையிலிருந்து தப்பிக்கிறார் என்று பார்த்தோம். ஆனால் தங்களுக்குள்ள அந்த பகவானை உணர்ந்து கொண்டவர்கள் மாயையிலிருந்து தப்பிக்கிறார். அப்பேற்பட்ட ஞானத்தை நமக்கு அருள்கிறவராக, அதாவது அந்த பகவானும் நீயும் வேறல்ல, நீயும் மற்றவாளும் வேறல்ல, எல்லாருமே பகவானுக்கு சமமானவாதான் என்று அந்த ஒரு ஞானத்தை நம்மளோட தட்சிணாமூர்த்தி நமக்கு கொடுக்கிற வகையிலால் அவருக்கு நமஸ்காரம், அப்பேற்பட்ட ஞானத்தை கொடுக்கிற தட்சிணாமூர்த்தியை நான் வணங்குகிறேன் என்று அழகாக இந்த இடத்துல ஆதிசங்கராச்சாரியார் கூறுகிறார்.
இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதிகதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு இளைஞன் இப்போ இந்த ஆலமரத்தின் விழுதுகளில் தொங்கின்னு இருக்காராம். அப்போ அந்த தேனையும் சாப்பிட முடியாமல், சிங்கத்துக்கிட்டும் தப்பிக்க முடியாமல், கரடியிடம் பயந்து கொண்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது அந்த சமயத்தில் தான் அவருக்கு இன்னொரு கவலையும் இன்னொரு கஷ்டமும் கூடயே வர்றதுதான். அது என்ன என்றால், ஆலமரத்தின் விழுதுல இவர் தொங்கின்னு இருக்கார். சரி, இந்த விழுதுல தொங்கின்னு இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் கை வலிச்சாலும் பரவாயில்ல, நான் இதிலே தொங்கின்னு இருக்கேன், இந்த சிங்கமும் இங்கேருந்து போயிடும், கரடியும் அங்கேருந்து போயிடும், நம்ம நல்லதுக்காகவே வேண்டிக்கலாம், அது ரெண்டுமே போயிடுது என்றால் அந்த விழுதுல தொங்கிட்டு இருக்கும்போது கையை விட்டுட்டு நான் தப்பிச்சிடலாம், ஓடிடலாம் என்று யோசிக்கலாம். அந்த சமயத்தில் தான் இன்னொரு கவலை வருதாம். என்ன என்றால், அந்த மரத்தில் இதுவரைக்கும் அவர் பார்க்காத 2 ஜீவிகள், அதாவது 2 எலிகள் அங்கே வர்றதாம். 2 எலிகளும் வந்துட்டு அந்த 2 விழுதுகளோட அந்த ஒரு கிளை இருக்கு என்று சொன்னேன், கிளையிலேருந்து விழுது தொங்குறது என்று சொன்னேன். அந்த விழுதும் கிளையும் எந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்கோ அந்த இடத்துல கடிக்க ஆரம்பிக்கிறதாம் 2 எலியுமே. இப்படி கடித்து கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? விழுதுகள் அருந்து கீழே விழும். கீழே விழுந்தால் அந்த சிங்கத்துக்கு இவன் இரையாயிடுவான். அதனால் அந்த ஒரு கவலையும் சேர்ந்து வர்றதுதான் இந்த இளைஞனுக்கு. இப்போ சுத்தமாக தாங்கவே முடியலையாம். சிங்கத்துக்கே தப்பிச்சலாம் என்று கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அப்படி நம்பிக்கை இருந்து மரத்துக்கு மேலே போய் கரடிக்கிட்ட மாத்தினால அதுலேருந்து நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சு சரி எப்படியோ தப்பிச்சிடலாம் என்று ஒரு நம்பிக்கை இருந்ததாம். அந்த விழுதுக்குள்ள இறங்கினதுக்கு அப்புறம் சரி இவா 2 பேரும் போயிடுவா என்று இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்துடாம். ஆனால் எப்பொழுது இந்த 2 எலிகளை பார்த்தாலோ சுத்தமாக நம்பிக்கையே போயிடுதான், நம்ம இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது, நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரே நபர் நம்மளோட குரு தான் என்று தன்னோட குருவை மனதால் நினைத்து, குருவே உனக்கு சரணம், நீ சீக்கிரமாக வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று மனதுக்குள்ள எண்ணிக்கிறாராம், கத்துறாராம் தன்னோட குருவுக்காக. குருவுக்காக கத்தின்னு இருக்காராம். அந்த இடத்தில் இந்த கீழே ஒரு சிங்கம், மேலே ஒரு கரடி, மேலே பக்கத்துல 2 எலிகள் இருக்காம். அந்த சமயத்தில் குருவுக்காக அழைக்கிறாராம் இந்த நபர். இப்படி அவரோட குருவை, தன்னோட ஆச்சாரியனை இவர் அழைக்கிறாரே. ஏன் அழைக்கிறார்? இவர் அழைத்த உடனே அந்த குரு வந்தாரா? இந்த கதை எப்படி முடியறது? இந்த கதையில வரும் அந்த திருப்பம் என்ன? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.